அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இறை மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இந்த சபையிலே நாம் ஒன்று குழும்பி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் இங்கு ஒன்று குழும்பி உள்ளோமோ அதற்கான பிரதிபலனை வல்ல இறைவன் மறுமையில் நமக்கு வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். மறுமையில் மனிதர்களின் நிலை என்னும் தலைப்பின் கீழ் தொடர்ந்து பல தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். அதில் இறுதியாக நேற்றைய தினம் ஒரு அடியானிடத்தில் நான் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது என்னை ஏன் நலம் விசாரிக்கவில்லை என்று இறைவன் கேட்கக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னும் அல்லாஹ் அடியானிடத்தில் 2 கேள்விகளை முன்வைக்கிறார். யா இப்ன ஆதம், ஆதமுடைய பிள்ளையே, இஸ்தஅம்துக, நான் உன்னிடத்தில் உணவு கேட்டேன். முதல்ல அல்லாஹ் சொன்னது நான் நோயாளியாக இருந்தேன் என்று சொல்றான். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நான் உன்னிடத்தில் உணவு கேட்டேன், ஆனால் பலம் துத்இமுனி, நீ எனக்கு உணவு தரவில்லை. இப்ப அந்த அடியான் அல்லாஹ்ட்ட கேட்கிறா, இறைவன், நீ என்கிட்ட உணவு கேட்டியா? உனக்கு உணவு என்ன தேவை? நீ தான் அகிலங்களின் இரட்சகராக இருக்கிறாய், உனக்கு நான் எப்படி உணவு கொடுக்க முடியும் என்று அந்த அடியான் சொல்லும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அம்மா அலிம்த அன்னஹு இஸ்தஅமக, இன்ன அடியான் உன்னிடத்தில் உணவு கேட்டா, அப்படி இருக்கையில் ஃபலம் துத்இமுஹு, அவருக்கு நீ உணவு கொடுக்கல. நீ அப்படி உணவு கொடுத்திருந்தா நீ என்னையே அவரிடத்தில் பார்த்திருப்பாய். இது அல்லாஹ் கேட்கக்கூடிய 2வது கேள்வி. அதே போல அல்லாஹ் அடுத்ததாக கேட்கிறான், மூன்றாவது கேள்வி, நான் உன்னிடத்தில் தண்ணீர் கேட்டேன், தண்ணீர் வேண்டினேன், ஆனா நீ எனக்கு தண்ணீர் தரவில்லை. மீண்டும் அடியான் கேட்கலாம், இறைவா நீ என்கிட்ட எப்ப தண்ணி கேட்ட? உனக்கு என்ன தண்ணி தேவை இருந்துச்சு? இன்னும் அடியானு கேட்டா நீ அவனுக்கு கொடுக்கல, அவனுக்கு கொடுத்திருந்தா என்னைய பார்த்திருப்ப. இப்படின்னு 3 கேள்விகளை அல்லாஹ் கேட்பானோ. நோயாளியை பற்றி நேற்றைய தினம் பார்த்துட்டோம். இன்னைக்கு உணவு பானம். இப்ப இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், நாம பெரும்பாலும் இன்னைக்கு நடைமுறையில சில பேர் என்ன செய்வாங்க, ஏழைகள் மிஸ்கின்கள் உணவு கேட்பாங்க, ஏதாவது கேட்பாங்க. இன்னைக்கு சமூகத்துல உள்ள நிலைமை என்னன்னா, நிறைய பேர் ஏமாத்துறாங்கிற ஒரு மனநிலைக்கு தேவை உள்ளவங்களுக்கு கூட கொடுக்கறதுக்கு நாம மறுத்துருவோம். அவங்க உண்மையிலே தேவை உள்ளவங்களாக இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு நம்ம கொடுக்க மறுத்துருவோம். அதே போல நம்ம அண்டை வீட்டார், உறவுக்காரர்கள், பக்கத்து வீட்டுல உள்ளவங்க இருப்பாங்க. நாம என்ன செய்வோம்னா, குடும்பத்தோட சேர்ந்து நல்ல முறையில சாப்பிடுவோம், அவங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு முன் வர மாட்டோம். நம்ம வீட்டுல விருந்து வச்சிருப்போம், நம்ம வீட்டு பக்கத்து வீடா இருக்கும், அவங்களுக்கு உணவு கொடுக்க மாட்டோம். அதே போல நம்ம ஊர்லயே ஏழை மக்கள் இருப்பாங்க, நாம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம், அப்படி இல்லைன்னு நினைக்கிறோம். இது தவறானது. அல்லாஹ் குர்ஆன்ல ஏழைகளுக்குரிய ஒரு அடையாளமா என்ன சொல்றான்னா, அவர்கள் யாரிடத்திலும் வலிந்து கேட்க மாட்டார்கள். உண்மையில் ஏழைக்கான அடையாளம், அவர் யாரிடத்திலும் வலிந்து கேட்க மாட்டார்கள். அவர்களுடைய பாவனை தோற்றத்தை பார்த்து இவர்கள் செல்வந்தர்கள் என்று மக்கள் எண்ணிக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆனா உண்மையிலேயே ஏழைகள் இருக்கிறாங்க, உணவுக்கு கஷ்டப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க. வெறுமனே கஞ்சியை சாப்பிடக்கூடியவங்க அல்லது வெறுமனே சோறை மாத்திரம் சாப்பிடக்கூடியவங்க, இப்படி சாப்பிடக்கூடியவங்க இருக்கிறாங்க, நம்ம ஊர்லயுமே இருக்கிறாங்க. ஆனா நாம பெரும் அளவுக்கு அதை பொருட்படுத்துறது இல்லை. அதுலயும் இந்த கணவனை இழந்து தவிக்கக்கூடிய பெண்கள், அவங்கள நாம கவனத்திலே கொள்றது கிடையாது. அவங்களதான் நாம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். கணவன் இல்லாம பிள்ளைகளை மட்டும் வைத்துக் கொண்டு அவர்கள் படக்கூடிய கஷ்டம். இவங்க போய் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, எல்லாத்தையும் எனக்கு காசு கொடுங்க, காசு கொடுங்க, உணவு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. நாம தான் அவங்களை தேடி போய் கொடுக்கணும். ஆனா பெருமளவுக்கு நாம என்ன செய்வோம்னா, ஏதாவது ஒரு விசேஷமா அப்ப நமக்கு தெரிஞ்ச ஆளுகளுக்கு மட்டும் உணவு கொடுத்து முடிச்சிருவோம். அல்லது எப்பமாவது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு நம்ம காசு கொடுத்துட்டு, ஜமாத் நிகழ்ச்சிக்கு காசு கொடுத்துட்டு உணவு கொடுத்துறேன். இங்க வர்ற மக்கள் எல்லாருமே உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களா வராங்க. ஒரு ஜமாத் நிகழ்ச்சிக்கு நம்ம காசு கொடுக்குறோம்னா அது நன்மைதான், மாற்றுக்கிறது இல்லை. அது கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு வரக்கூடியதா? அங்க வந்திருக்க சபையில உள்ளவங்களுக்கு ஒரு ஏற்பாடு, கஷ்டப்படக்கூடிய மக்களை கண்டுபிடித்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துது. யாரெல்லாம் உணவு தேவை உள்ளவங்களாக இருக்கிறாங்க அவங்களை நீங்க கண்டுபிடிங்க.
அவங்க நீங்க கருத்துல கொள்ளுங்க, அவங்களுக்கு போய் நீங்க உணவு கொடுங்க. இப்படி நீங்க அவங்களுக்கு உணவு கொடுக்கவில்லை, பானம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது மறுமையில் ஒரு கேள்வியாக வந்து நிற்கும். இஸ்லாத்துல அதனாலதான் நமக்கு உணவு கொடுக்கறதுக்குன்னு பல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதர் கேட்கிறார், ஐயுல் இஸ்லாம் ஹைருன், இஸ்லாத்திலேயே சிறந்தது என்ன? இஸ்லாம் என்ற மார்க்கத்திலேயே சிறந்த ஒரு அமல் இருக்குமா இல்லையா, சிறந்த காரியம் அது என்னன்னு கேட்கும்போது, பசித்தவருக்கு உணவளிப்பது, ஏழைகளுக்கு உணவளிப்பது. இஸ்லாத்துல எவ்வளவு காரியம் இருக்கு. ஆனா பல நேரங்கள் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஏழைகளுக்கு நீ உணவளிப்பா, பசித்தவனுக்கு உணவளி. உன்னை சாப்பாடுல வந்து கேட்கறானா, தண்ணியில வந்து கேட்கறானா, அவனுக்கு நீ தண்ணி கொடு, சாப்பாடு கொடு. அவனை நீ புறக்கணிக்காத, அவனை விரட்டி விடாத, அவனை கருத்துல கொள்ளாம இருக்காத. இதை இஸ்லாத்தினுடைய சிறந்த பண்பாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா நாம இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு கவனக்குறைவாக இருக்கிறோம். நம்ம கடையில அல்லது நமக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் பெருநாளை விடுங்க, அன்னைக்கு நாம வந்து குடுக்காட்டி கூட அவங்கள கேட்பாங்க, என்ன பெருநாளைக்கு கூட ஏதாவது இல்லையா ஸ்பெஷல் அப்படின்னு. நாமனா என்னைக்காவது நமக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு விருந்து என்னைக்காவது வைக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கிறோமா? அல்லது தேவை உள்ளவங்க பெருமளவு பொருளாதாரத்தை திருமணத்துல வீணடிக்கிறத பாக்குறோம். திருமணத்துல என்ன செய்வாங்க, லட்சக்கணக்கில் கோடி கணக்குல செலவழிப்பாங்க. எல்லாம் சாப்பிடுறது யாரெல்லாம் வசதி வாய்ப்பு உள்ளவங்க தான். ஆனா என்னைக்காவது ஏழைகளுக்கு உணவளிக்கிறத பாக்குறோமா? யாராவது ஒரு ஆள், நான் ஏழைக்கு உணவளிக்கிறேன்ப்பா, இன்னைக்கு இங்க உள்ள ஏழைகள் எல்லாரும் வாங்க, லெப்பை குடிகாரல யாரு இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு என்னைக்காவது யாராவது உணவு கொடுத்துருக்காங்களா? திருமணத்துக்கு மட்டும்தான் உணவு கொடுக்கணுங்கிற மாதிரியா திருமணத்துல மட்டும் என்ன செய்வாங்க, சட்டி சோறு ஆக்குவாங்க, எல்லாம் வேஸ்டா போகும். ஆனா அது அல்லாத மற்ற நாட்கள்ல அதை பத்திய கவலையே கிடையாது. எல்லா நாள்லயும் உணவளிக்க வேண்டும், திருமணத்துக்கு உணவை குறைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. திருமணத்தை எளிமையாக முறையில் நீ நடத்து, அப்ப நீ உணவு கொடுக்குறேன், அது செய்யற இது செய்யறேன்னு செய்யாத, அதனால பிறருக்கு சிரமம் ஏற்படும். அன்னைக்கு நீ அதை குறை, மற்ற நாள்ல நீ எல்லாருக்கும் தாராளமா வாரி வழங்கு. எவ்வளவு நாள் கூட யாரு கேட்க போறா? மற்ற நாள்ல எவ்வளவு நாள் கொடுக்கலாம்? 100 பேர் 1000 பேர் கணக்கு ஏன் பாக்குறீங்க? லட்சம் பேர் கோடி பேருக்கு கூட அள்ளி கொடுங்க. சும்மா இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு இன்னைக்கு 10 லட்ச ரூபா வந்திருக்குங்க, 10 லட்ச ரூபாய் ஏழைக்கு உணவு கொடுக்குறேன், யாரும் தடுக்க போறா? ஆனா அப்ப செய்ய மாட்டாங்க, திருமணத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அப்ப உணவு கொடுக்கிறது என்பது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டது. அதுக்குன்னு உள்ள அந்த கால வரையறை என்ன, அதை கண்டுபிடித்து கொடுக்கணும். பெருமளவுக்கு இதுல நாம கவனம் செலுத்துறது இல்லை. உணவு கொடுத்தாலும் கூட அல்லது சாப்பாடு கொடுத்தாலும் கூட யாருக்கு கொடுப்போம்? நட்பு வட்டாரத்துக்கு கொடுப்போம், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுப்போம், கேர்ள்ஸுக்கு கொடுப்போம், நம்ம சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க கொடுப்போம். ஏழைகள் என்று சிலர் இருப்பாங்களா இல்லையா, அவங்களுக்கு கொடுத்திருக்கிறோமா? அதுல கண்டிப்பா வந்து இந்த கணவனை இழந்த பெண்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்களை எல்லாம் நாம வந்து ஆதரிக்கணும். மார்க்காமுக்கு அது எந்த அளவுக்கு வலியுறுத்துது தெரியுமா? ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கணவனை இழந்த பெண்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் யார் பாடுபடுகிறாரோ, யார் அவங்களுக்காக வேண்டி உழைக்கிறாங்களோ, இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு ஒப்பனை சொல்றாங்க. ஒரு உதாரணம், ஜிஹாதி ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்ததற்கு சமமானவர். நீங்க ஏழைக்கோ கணவனை இழந்த பெண்களுக்காக பாடுபடுறீங்கன்னா நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தவருக்கு சமம். போர் செய்தவரை போன்று போர் செய்யறதுக்கு இன்னைக்கு நம்ம முன் வர மாட்டோம். அது மாதிரியான நிலைமைதான், பயந்த நிலையில தான் இருக்கிறோம். ஒரு பாதிப்பு என்றால் உடனே நாம வந்து கவலைக்குள்ளாக்கப்படுறோம். அப்ப அப்படி இருக்கும்போது இது மாதிரியான ஒரு விஷயத்தை வைத்து நன்மையை பெற்றுக் கொள்ளணும். ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு சொல்றாங்க, போருக்கு நிகரானதுன்னு சொல்றாங்க போர் செய்யறதுக்கு. அப்படி இல்லையா, அப்படி இல்லாட்டி கூட யசூமுன் நஹார், அவர் பகல் முழுக்க நோம்பு வச்சதுக்கு சமம். யகூமுல் லைல், இரவு முழுவதும் நின்றதுக்கு சமம். உண்மையே போர் செஞ்சதுக்கு சமம். அப்படி இல்லைன்னா பகல் முழுக்க நோம்பு வச்சு இரவு முழுக்க தொழுததுக்கு சமம். ஏழைகளுக்கு பாடுபடுறது, கணவனை இழந்தவர்களுக்காக வேண்டி பாடுபடுறது. அப்ப இந்த ரெண்டு விஷயத்துக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நிறைய பெண்கள் உண்மையிலேயே இன்னைக்கு சமூகத்துல குடும்பத்துல வந்து இந்த கணவனை இழந்த பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒண்ணு கணவன் மரணிச்சிருப்பாரு, இல்லைன்னா விட்டுட்டு போயிருப்பாரு. இப்படி இருக்கிறவங்க அவங்க வந்து இன்னொரு திருமணம் செய்யறதுக்கு முன் வராத பட்சத்தில் அதனுடைய பாதிப்பு குழந்தையை காட்டி திருமணம் செய்ய மாட்டாங்க. அதுல அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி பயங்கரமா ஏற்படுது. எல்லா ஊர்கள்லயும் இது இந்த மாதிரியா பெண்கள் தேங்கி இருக்கிறாங்க. யாரும் திருமணம் பண்றதுக்கும் முன் வர மாட்டேங்கிறாங்க. அப்படி இருந்தாலும் குடும்பத்தார்களும் அவங்க அவமரியாதையா தான் பாக்குறாங்க, தவிர மதிக்க மாட்டேங்கிறாங்க.
அப்ப இப்படிப்பட்டவங்களுக்கு நாம மாதம் மாதம் ஒரு தொகையை கொடுக்கலாமா இல்லையா? நிறைய ஊர்கள்ல வந்து இது மாதிரியான செயல் திட்டங்களை பள்ளிவாசல் மூலியமாவும் கூட செய்யறாங்க. பள்ளிவாசல்ல இது மாதிரியா இவங்களுக்கு குடும்ப செலவுக்கு மாத அளவுக்கு, அது எப்பன்னா அதுல பள்ளி அதுக்குன்னே ஒரு திட்டம், தேவை உள்ளவங்களுக்கு உணவளிக்கும் திட்டம்னு வச்சு அதுக்கு பொருளாதாரத்தை தனியா கொடுக்குறாங்க. அப்ப இது மாதிரியே நம்ம தாராளமா கொடுக்கணும் தேவை உள்ள மக்களுக்கு. அதை நாம் புறக்கணித்தோம் என்று சொன்னால் மறுமையில் அல்லாஹ் அதையே நமக்கு ஒரு கேள்வியாக வைப்பான் என்பதை பார்க்கிறோம். அதே போல இன்னும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். நரகவாசிகள் தீயவர்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, இவன் உணவு அளிக்கலைங்கிறது ஒண்ணு, உணவு அளிக்கிறதுக்கு தூண்ட கூட இல்லை. இவனுக்கு உணவளிக்க சக்தி இல்லாட்டி கூட யார்ட்டையாவது வந்து இவங்களுக்கு கொடுங்கப்பான்னு ஏதாவது சொல்லணும். இவன் அதை கூட செய்ய மாட்டேங்கிறான், உணவளிக்க தூண்ட மாட்டேங்கிறான், உணவளிக்கிறதுக்கு வழிகாட்ட மாட்டேங்கிறான் என்று சொல்லி அதையும் நல்லா கண்டிக்கிறான். அப்ப நாம என்ன செய்யலாம், மற்றவங்கள்ட்ட போய் இவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி செய்யுங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், வெட்கப்படுறோம். மற்றவங்கள்ட்ட போய் நமக்கு காசு கேட்கிற மாதிரியா, நம்ம ஏழைகளுக்காக வேண்டி வசூல் பண்ணி கொடுக்கிறோம், அதுக்கு நாம என்ன செய்யணும், வெட்கப்படுறோம். நாம யாசகம் கேட்டா அதுக்கு வெட்கப்படலாம். மார்க்கம் வந்து யாசகம் கேட்கறத வந்து ஒரு நீங்க அதை தவிர்த்துக்கிற அளவுக்கு சொல்லுது. மற்றவங்களுக்காக நம்ம போய் கேட்கலாமா இல்லையா? கஷ்டப்படுறாங்க, ஏன்னா அவங்க வந்து சுயமரியாதை இழந்து பிறகு கேட்கறத விரும்ப மாட்டுக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கறத பெருமளவுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க. இல்ல இன்னொன்னு என்ன பிரச்சனைனா, நான் நிறைய தடவை யோசி பாக்குறேன், நம்ம சமூக மக்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்க வந்து எங்க இருந்து வர்றாங்க என்னங்கிறது தெரியல. வெள்ளிக்கிழமையான வாசல வந்து நிக்கிறாங்க, ரோட்ல வந்து நிக்கிறாங்க. இவங்கன்னா யாரு, எங்க இருந்து வர்றாங்க, என்ன பிரச்சனை, ஏன் இவங்கெல்லாம் இப்படி செய்யறாங்க, இதெல்லாம் யாரு சரி பண்றது, இதை யாரு கேட்கறது? வர்றாங்க, ஆட்கள் வர்றாங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க, எல்லா ஊருக்கும் வர்றாங்க. இவங்க எங்க இருந்து வர்றாங்க, என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கிறாங்க, இதை யாரு மாத்துறது, யாரு கேட்கறது? எல்லாருமே கடந்து போறோம். வசதியானவங்களும் சரி, ஜமாத்தாளர்களும் சரி, அல்லது உயர் மட்டத்தில் உள்ளவங்களும் சரி, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த நிலைமையில இருக்கிறாங்க? சில பேர் ஏமாத்துறதுக்கு கூட வரலாம். ஏமாத்துறதுக்குன்னா இப்படி போனோம்னா நிறைய காசு கிடைக்கிறது கூட வரலாம். முதல்ல அது ஏன் வர்றாங்க என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன் எதுக்காக வேண்டியனா அவ்வளவு பேர் மக்கள் வந்து இப்படி வந்து யாசகம் கேட்கறாங்க. ஜும்மா நாள்ல வந்து நிக்கிறாங்க, பெருநாள் நாள்ல வந்து நிக்கிறாங்க, தெருவுல ஒவ்வொரு வீட்லயும். இந்த நோம்பு வந்துருச்சா இல்லையா, நோம்பு காலத்துல எல்லார் வீட்டுக்கும் போவாங்க. இவங்க எங்க இருந்து வர்றாங்க, என்ன செய்யறாங்க, ஏன் இப்படி இருக்குங்கிறதே தெரியல. அப்ப இது யாரு கேட்கறது? உங்களுக்கு ஏதாவது பதில் இருக்கா? எனக்கு ஒண்ணு தெரியும், நான் யோசிச்சு பார்க்கிறேன், இது எப்படி சரி பண்றது? இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. அவ்வளவு ஏழைகள் காசு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இது என்ன செய்யறது? இதை பத்தி கண்டிப்பா நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். இந்த நேரத்தில் இது மாதிரி தருணத்தில் நபி அவர்கள் இருந்தால் அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? ஏதாவது ஒரு தீர்வு கண்டிருப்பாங்களா இல்லையா? என்ன பிரச்சனை, ஏன் சமூகத்தில் இப்படி இருக்கு? இஸ்லாமிய மக்கள் ஏன் இந்த அளவுக்கு இருக்கிறாங்க? பெரிய பணக்காரவங்க இருக்கிற ஊர்ல இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன தீர்வு? ரசூலா இருந்தா கண்டிப்பாக இதுக்கு தீர்வு கண்டிருப்பாங்க. நம்ம என்ன செய்யறோம், கடந்து போறோம். இல்லைங்க இப்படிதான் எல்லா ஊர்லயும் இருப்பாங்க அப்படின்னு கடந்து போறோம், இவங்க ஏமாத்துறவங்க அப்படின்னு கடந்து போறோம். இதுக்கு என்ன தீர்வு யோசிக்கணும். நம்ம கண்டிப்பா இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். இதை நாம யோசிக்க மறந்து விட்டால் மறுமையில் இதுவே நமக்கு ஒரு குற்றமாக வந்து நிற்கும். இப்படி வந்து கேட்டானாப்பா, அவனுக்கு நீ காசு கொடுத்தியா? பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம்னா, உணவு கேட்ட உணவு மட்டும் கொடுத்துட்டு விட்டுருவோம். இங்க அல்லாஹ் கேட்கறது வந்து உணவு கொடுக்கறது மட்டும் இல்ல, உணவுங்கிற வார்த்தை வந்தனால உணவு மட்டுமா, அவனுடைய அடுத்த தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு. வெறுமனே 10 ரூபாய் கொடுத்து அன்னைக்கு சாப்பிட்டு போவான், அவன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும். வசதி படுத்துவாங்க. அதுல இந்த ஊர்ல நிறைய மக்கள் வசதி படுத்தவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து தேவையுள்ள மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, ஒரு முதலீட்டு தொழில் செய்யறதுக்காக வேண்டி ஏதாவது தாராளமா செஞ்சு கொடுக்கலாம். ஆனா அவங்களுடைய வசதிகளை மட்டும்தான் பெருக்கி கொண்டு பாக்குறாங்க. ஒவ்வொரு வீடையும் பாக்குறோம், போக்குற மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க. வீட்டுல யாரும் இல்லை. எதுக்கு வீடு? நான் இந்த ஊர்ல வீட்டுல பெரிய வீடா கட்டி வச்சிருக்கேன் பெருமைக்கா? யாருமே இல்லாத ஆளுக்கு எதுக்கு வீடு? இருக்கிற ஆளு வீட்டுல இல்ல, தெருவுல படுத்து கிடக்கு. அப்ப இதையெல்லாம் ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்க்கணும். நாம வந்து இந்த சமூகத்துல வாழும்போது இவ்வளவு பிரச்சனை இருக்கு, பொருளாதார ரீதியா பின்னடைஞ்ச நிலையில இருக்கிறோம். காசு இருக்கிறவங்க இருக்கிறான், காசு இல்லாதவங்க இருக்கிறான். அப்ப இதை எப்படி சரி பண்றது என்ன அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அப்ப இதையெல்லாம் நமக்கு மார்க்கம் வந்து வலியுறுத்துகிறது என்பதை இது போன்ற செய்திகளை நாம வந்து பார்க்க முடிகிறது. அப்ப இதை நாம வந்து கண்டிப்பா இதை பேசினதோட முடிச்சிடக்கூடாது. ஏதோ ஒரு வழி இருக்குமா இல்லையா? அப்ப இதையெல்லாம் நாம சிந்திச்சு அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கக்கூடிய மக்களா இருக்கணும். அதே போல பிற மக்களுக்கு உணவு அளிக்கிறதுக்கு நாம வந்து முன் வரணும். நம்ம சொந்தக்காரவங்க விருந்துக்கு கூப்பிடுங்க, சொந்தக்காரவங்களை விருந்துக்கு கூப்பிடுங்க. இன்னைக்கு சொந்தம் வந்து
அப்படியே முட்டிக்கு மோதி சண்டையில நிக்குது. எனக்கு அவரை பிடிக்காது, எனக்கு இவரை பிடிக்காது, நான் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், இவன் வீட்டுக்கு போக மாட்டேன். உறவுக்கு ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? அதுலயும் வந்து தௌஹீத்வாதியா இருக்கிற நாம வந்து எல்லாம் பேசுவோம், உறவுல பிரச்சனை. அதுக்கு நம்ம இடையே நம்ம சொல்லிக்கிற காரணம் என்ன தெரியுமா? அவன் மார்க்கத்துக்கு விரோதமா இருக்கிறான், சரி விரோதமா இருக்கட்டுமே, அதுக்காக வேண்டி ஒட்டும் உறவும் இல்லைன்னா போகணும். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயார் இணை வைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க, என்னை தேடி ஆர்வத்தோட ஆசையோட வந்திருக்கிறாங்க, இப்ப நான் என்ன செய்யட்டும், என்ன செய்யட்டுமா? அது உன் தாயார் நீ தான் பராமரிக்கணும், நீங்க அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்கன்னு சொல்றாங்க. அவங்க இணை வைப்பு கொள்கையில தானே இருக்கிறாங்க, அவங்கள ரசூலுல்லாஹ் அரவணைக்க சொன்னாங்களே. நம்ம இதை வச்சு என்ன செய்யணும்னா கொஞ்சம் அவங்கள்ட்ட நெருக்கம் காட்டலாம். அவன் நம்ம சொல்றதை கேட்கலையா அது வேற. இருந்தாலும் அந்த உறவு முறையை நாம தக்க வைக்கிறதுக்கு இந்த விருந்துக்கு அழைக்கிறது, நாம போறது மார்க்கெட் முரணா இருந்தா அங்க நாம விட்டு கொடுக்க கூடாது, அங்க நிக்கணும். அது இல்லாத பட்சத்துக்கு இது மாதிரியான ஏற்பாடுகள், உணவு கொடுக்கிறது, விருந்து அழைக்கிறது அல்லது விருந்து அழைப்பை ஏத்துக்கிறது, இத ரசூலுல்லாஹ் எந்த அளவு சொல்றாங்க? குடும்பத்தை வந்து நாம பேணக்கூடியது. ஒருவர் தன் வாழ்நாள் அல்லது தன்னுடைய செல்வம் அதிகரிக்க விரும்பினால் நீங்க உங்க குடும்பத்தோட இணக்கமா வாழுங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, நீ சம்பாதிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போய் பட்டப்படிப்பு படிச்சு பெரிய அளவுக்கு ரிஸ்க தேடுறதை விட உன் உறவோட சேர்ந்து வாழ்ப்பா, உனக்கு ரிஸ்க்கு தானா வரும். அல்லாஹ் சொல்ற வாசகம், அல்லாஹ்வோட அடுத்தது சொல்ற வாசகம். பொய் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ்? இந்த செய்தி பொய்யா? இது நடைமுறைப்படுத்தி பார்க்கும்போது தான் அதனுடைய அபிவிருத்தி தெரியும். இதெல்லாம் பரக்கத்தான விஷயம். இதெல்லாம் வந்து நாம வந்து உணர்வு பூர்வமாக சிந்திக்க முடியாது, நம்ம அனுபவிக்க முடியும், அறிவு பூர்வமா பார்க்க முடியாது. நம்ம யோசிப்போம், எப்படி குடும்பத்தோட ஏதாவது சண்டையில வரும், எப்படி நாம வந்து வசதி வாய்ப்போட இருக்க முடியும், வாழலாம் நீடிப்போட வாழ முடியும் யோசிச்சோம்னா அதுக்கு தீர்வே கிடைக்காது. இது இறைவனுடைய பேர் அருள், அபிவிருத்தி, பரக்கத்து. அதுக்குள்ள போகும்போது நுட்பமா அதை நாம அனுபவிப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம அதை தொலைச்சிட்டு நிக்கிறோம். உறவுட்டையே என்னன்னா அப்ப ஊர் மக்கள்கிட்ட மற்றவங்கள்ட்ட என்ன சொல்றது? அப்ப இதெல்லாம் நாம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறுல ஒண்ணு. அதனாலதான் அல்லாஹ் வந்து இதெல்லாம் அல்லாஹ் ஏன் கேட்கணும்? அவன் பசியில இருந்தா அவன் நம்ம என்ன சொல்லுவோம், அவன் சம்பாதிச்சான் சம்பாதிக்கல அது அவனுடைய பிரச்சனை அப்படின்னு போயிருக்கலாம்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவன்கிட்ட வந்து கேட்டானப்பா, நீ கொடுக்க வேண்டியதான, உனக்கு நான் எதுக்கு ரிஸ்க் கொடுத்தேன்? இங்க அல்லாஹ் வந்து எல்லாரையும் ஒரே தரத்துல படைக்கல, எல்லாருக்கும் செல்வத்துல அல்லாஹ் கொட்டி கொடுக்கல. சிலருக்கு அதிகம், சிலருக்கு குறைவு. அதிகமா யாருக்கு கொடுத்திருக்கிறானோ அவங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அது மார்க்கெட்ல ஒரு கடமையாக ஆக்கியிருக்கு ஜகாத் என்ற அடிப்படையில. அது இல்லாம அன்பளிப்பாக தானமாக நீங்க நம்ம தாராளமா கொடுக்கலாம். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் பூமியில் இறங்குறாங்க. ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் டெய்லி இறங்குறாங்க. ஒரு வானவர் யாரெல்லாம் தர்மம் செய்யறாங்களோ அவங்களுக்கு ஆதரவா பிரார்த்தனை, இன்னொரு வானவர் யாரெல்லாம் தர்மம் செய்யாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வாங்களாம். இது தினந்தோறும் நடக்கும். இன்னைக்கு நாம வந்து யாருக்காவது தனம் கொடுத்தோமா, கொடுக்கலன்னா வானவருடைய சாபத்துக்கு உண்டாயிருக்கோம். நாளைக்கு கொடுப்போமா, கொடுக்கலன்னா வானவருடைய சாபம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். நமக்கு மார்க்கம் அதை கட்டளையாக சொல்லியிருக்கு. தினந்தோறும் மாணவர்கள் வருவாங்கப்பா. ஆனா நாம அதை என்னைக்காவது ஒரு நாள் வாரத்துல சும்மா வசூலா இருந்தாங்க. உண்மையிலேயே நாம வந்து பொருளாதாரத்தை அதிகமா கொடுக்கும் போது நமக்கு குறைவு நினைக்கிறோம். தயவு செஞ்சு அப்படி நினைக்காது, குறையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யம்ஹக்கல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா. அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான். வட்டியை பார்க்கும்போது அப்படியே பெருகிற மாதிரி தெரியும். 10 லட்சத்தை கொடுத்துட்டு அதை நாம வந்து 20 லட்சம் 30 லட்சமா வட்டி போட்டு வாங்குவோம், பெரிய அளவுக்கு தெரியும். ஆனா அதுல உள்ள வருமானம் ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு நாசமா போயிடும். ஆனா சதக்கா தர்மம் இருக்கா இல்லையா, அதை வந்து நாம் வந்து வளர்க்கிறோம். இது நம்ம பார்க்கும்போது தெரியாது. நம்ம கொடுக்கிற போது குறைகிற மாதிரி தான் இருக்கும், நம்மகிட்ட இல்லாத மாதிரி இருக்கும், குறைஞ்சு போவோம். ஆனா ஏதோ ஒரு வழியில் அல்லாஹ் நமக்கு அதை திருப்பி தருவான், அல்லது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை வைத்து அல்லாஹ் நிவர்த்தி செய்வான், பரக்கத்து செய்வான். அப்ப இந்த ஒரு தத்துவத்தை நாமல் உளப்பூர்வமாக உணராத வரை இந்த நன்மையை அடைய முடியாது. அல்லாஹ் இப்படி சொல்றான். அப்ப இது வந்து என்ன, அதை டீப்பா நம்ம யோசிச்சு, அல்லாஹ் போய் சொல்ல மாட்டானே, கொடுத்தா குறையாதுன்னு சொல்றான், இது என்ன அப்படின்னு அதை யோசிச்சு அதுக்குள்ள நாம மனப்பூர்வமா போகும்போது அதை நம்ம உணர்ந்தோம்.
ஆனா நாம அதுல ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ் இதை ஒரு முக்கிய விஷயமாக மறுமையில ஒரு கேள்வியாக முன்வைக்கிறான். இதை புரிந்து கொண்டு நாம் சரியான முறையில் ஏழைகளுக்கும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கும் தேவையுள்ள மக்களுக்கும் உதவக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் நமக்கு அதற்கு அருள் செய்வானாக என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.